பசுபதி வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம விஜயை ஃபாலோ பண்ணி, அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையுமே ராகினி கிட்ட சொல்றாரு. இந்த மாரி வந்து யமுனாக்கும் நிவினுக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு, ராகினி வந்து இது நடக்கக்கூடாதுப்பா அப்படின்றாங்க. இந்த அப்பா இருக்கும்போது நடக்க விடுவேனாம்மா, இப்போவே போய் தங்கச்சி வீட்டுக்காரையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவங்க வந்தா எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னா, ஆமாப்பா உடனே அத்தையும் அம்மா கூட்டிகிட்டு வந்துருங்க. காலைல தானேப்பா கல்யாணம், காலைல தான்ம்மா, நான் அதுக்குள்ளேயே வந்துடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்றாரு. சரிங்கப்பா அப்படின்னோடனே, இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏன்ப்பா எல்லார்கிட்டயும் சொன்னா தானே, இங்கே பாரும்மா இப்போ எதுவும் சொன்னால் விஜயும் காவேரி அவமானப்படுறத பார்க்கவே முடியாது. அவங்க 2 பேரும் வந்து பயங்கரமாக அவமானம் பண்ணோம், அசிங்கப்படணும். அதுக்கு தான் இது எல்லாமே. தங்கச்சியை வச்சு இந்த காவேரி குடும்பத்தை எப்படி அசிங்கப்படுத்துகிறேன் பாரு அப்படின்னோடனே, சூப்பர்ப்பா அப்படின்றாங்க. அதனால் இப்போ எதுவும் சொல்லாத. சரிங்கப்பா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராகினி. அடுத்து விஜய் வந்து சாரீ, அதுக்கப்புறமா எல்லாமே ஜுவல்ஸ் எல்லாமே எடுத்து போய் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நாளைக்கு உனக்கு கல்யாணம், சாரியை கட்டிக்கோ அப்படின்றாரு. நம்ம காவேரி கிட்ட இந்த ஜுவல்ஸையும் அதுக்கப்புறம் இந்த சாரியும் கொடுத்துரு, அவள் வந்து இந்த மாதிரி சாரி கட்டிக்கணும் அப்படின்ற. மாமா அக்காவுக்கும் புது சாரி, ஆமாம் அப்படின்றாரு. சூப்பர் மாமா அப்படின்றாங்க. சரி நாளைக்கு 2 பேருமே கிளம்பி ரெடியாக இருங்க, நாளைக்கு காலைல உனக்கு கல்யாணம் இல்லை அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து காவேரியை கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரி வந்து எதுக்கு சாரி எல்லாம் எனக்கு அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியாது, மாமா தான் கொடுக்க சொன்னார், நம்ம கட்டின்னு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி கிளம்ப வைக்கிறாங்க. காவேரியும் கிளம்புறாங்க. ஒன்றும் புரியாமல் காவேரி வந்து கோயிலுக்கு போயிட்டு எதுக்காக இப்படிலாம் வர சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அப்போ தான் வந்து யமுனாக்கும் வந்து நிவினுக்கும் கல்யாணன்ற விஷயத்தை வந்து விஜய் சொல்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, என் தங்கச்சியை மறுபடியும் ஏமாத்துறான், அவள் என்ன ஆவா, நிவின் கண்டிப்பாக வரவே மாட்டார், எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க விஜய் கிட்ட காவேரி. வந்து காவேரி கவலைப்படாத, கண்டிப்பாக வருவார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க, சமாதானப்படுத்துகிறாரு. அடுத்து வந்து இங்கே நிவின்க்கு கால் பண்ணி, எப்போ வரீங்க, ரெடியாக இருக்காருங்க, இங்கே யமுனா உங்களுக்காக காத்துட்ருக்கா, சீக்கிரமாக வாங்க கல்யாணத்துக்கு அப்படின்றாங்க. அது கேட்டு நிவின் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அதெல்லாம் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், நான் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்படியே பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. கரெக்டாக அவங்க அம்மா அப்பா மாமாலாம் வராங்க. அதிர்ச்சி அடைகிறாரு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் எப்படி வந்தாங்க, எப்படி தெரியும் அவங்களுக்கு, எங்கள் மாமா வேறு வந்திருக்காரு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. சரி ஓகே, உங்கள் வீட்டில் தான் எல்லோரும் வந்துட்டாங்களா, கோயிலுக்கு வந்து சேருங்க, நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வச்சுறாரு. விஜய் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. விஜய் ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. நீங்களாம் எப்படி வந்தீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கா, உனக்கு கல்யாணம் மாமா சொன்னார், எவ்வளோ திமுரு இருந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வேன், யாரை கேட்டாலாம் பண்ணுறேன், இல்லைம்மா நான் கல்யாணம்லாம் நடக்கலம்மா, அவங்க விஜய் தான் வந்து என்னை வற்புறுத்திட்டு இருக்காரு, ஆனால் நான் பண்ணிக்க மாட்டேன்தாம்மா சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, அவன் யாரா ஒன்றை வற்புறுத்துறதுக்கு, முதல்ல கிளம்பு, அவனை ஒரு வழி பண்ணால் விட மாட்டேன், எவ்வளோ தைரியமாக இருந்தால் அந்த காவேரி குடும்பம் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்கள சும்மா விட மாட்டேன் வாடா அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே வந்து நிவின் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, அவங்க அம்மா அப்பாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே அந்த கோயிலுக்கு எல்லாருமே போகிறாங்க. இங்கே எல்லாருமே பார்த்து விஜய் சந்தோஷப்படுறாரு. வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, மணவரில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டு நிவினோட அப்பா அம்மா, யாரை கேட்டு கல்யாணம் பண்ணுறீங்க, எவ்வளோ தைரியமாக தான் என் பையனுக்கு மிரட்டி கல்யாணம் பண்ண பார்ப்பீங்க, நாங்களாம் உயிரோடு தான் இருக்கோம், எவ்வளோ தைரியம் இருக்கும் உங்களுக்கு சொல்லிட்டு செம்மையாக சண்டை போடுறாங்க. அதே மாதிரி காவேரி குடும்பத்தையும் காவேரியும் யமுனாவையும் ரொம்ப கேவலமாக வந்து பேசுகிறாங்க நிவினோட அம்மா. அதெல்லாம் கேட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. விஜய் வந்து நிறுத்துறீங்களா, உங்கள் பையன் ரொம்ப யோகிய மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பையன் என்ன பண்ணார் திரும்ப, நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திருக்காரு, அந்த பொண்ணு தவறான வழி வரைக்கும் போயிருக்கா, அதனால் தவறான முடிவு எடுத்திருக்கா, இதெல்லாம் வந்து நல்லா இருக்கா, அவர் தவறான முடிவு எடுத்தது காரணம் உங்கள் புள்ள தான் சொல்லிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்கள் பிள்ளைய இதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ஜெயிலில் தான் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் புள்ள மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் பிள்ளைய உள்ள தள்ளவா, இல்லை உங்கள் புள்ள தாலி கட்டுறாரா கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, ஒன்றும் பண்ண முடியாதா, இந்த நிமிஷம் என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும், உங்கள் புள்ள உள்ளே இருக்கணுமா வெளியே இருக்கணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு வந்து பசுபதி. அதெல்லாம் முடியாது, நான் இருக்க வரைக்கும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் இருந்துக்கும் போதே உங்களே உள்ள தள்ளின ஆள் நான், தெரியும்ல, காவேரி உங்களை உள்ள தள்ளின ஞாபகம் இருக்கா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. பார்த்தீங்கல்ல, நாங்கள் என்ன வேணால் செய்வோம், மரியாதையாக வந்து உங்கள் பையனை தாலி கட்ட சொல்லுங்கள், அப்புறம் அவ்வளோதான் நடக்கிறது அப்படின்னோடனே, வேறு வழி இல்லாமல் நிவின், வேறு வழி இல்லைப்பா, நீ நம்பிக்கை கொடுத்துட்ட, வேறு வழி இல்லை, நீ யமுனாவை கல்யாணம் பண்ணி தான் அவனுக்கு தாலி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. நிவினோட அப்பா அதிர்ச்சி அடைகிறார். நிவின் எப்படிப்பா அப்படின்னா, அதெல்லாம் முடியாதுப்பா, தாலி கட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, இல்லைன்னா இப்போ வந்து எல்லாத்துக்கும் அலைய முடியாது, சொன்னால் கேளு, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் தெரியுது, அது எப்படி ஒத்துக்க முடியாதுங்க என்னாலன்னு சொல்லிட்டு நிவினோட அம்மா வந்து சமையல் திட்டுறாங்க. இவங்க குடும்பமே எங்களுக்கு தேவையில்லைன்னு நம்ம ஒதுங்கி வந்தோம், இவளே தேவையில்லைன்னு ஒதுங்கி வந்து இவன் தங்கச்சி வேறு கல்யாணம் பண்ணுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு அவங்க அம்மா விடாப்படியாக இருக்காங்க. அவங்க அப்பா சொன்னதால் வேறு வழி இல்லாமல் எல்லோரும் வற்புறுத்தாலும் நிவின் வந்து அப்படியே மலைச்சு நிற்கிறாரு. உங்களுக்கு வேறு வழியே இல்லை ப்ரோ, நீங்கள் தாலி கட்டி தான் அவனை யமுனா கழுத்தில் தாலி கட்டுங்க, மணவரில் போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாரு நிவின். இதோட முடியுது.